மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. செய்தது நீ தானா பேஷ் 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 என் உயிரே ஷாஹி புலாவா. இப்படி பாடுறதை விட்டுட்டு அவங்க எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கணும்ல. பாருங்க, ஷாஹி புலாவ். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போகிற ஐட்டம் ஷாஹி புலாவ். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், வெங்காயம் 1, அன்னாசி பழ துண்டுகள் 2 மேஜைக்கரண்டி, ஆரஞ்சு ஜூஸ் 1 கப், பிரிஞ்ச் இலை 1, ஆரஞ்சு தோல் 1 தேக்கரண்டி, பூண்டு 3 பல், இஞ்சி நறுக்கியது 1 மேஜைக்கரண்டி, குங்குமப்பூ சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, உலர்ந்த திராட்சை 2 தேக்கரண்டி, முந்திரி பருப்பு 2 மேஜைக்கரண்டி, பாதாம் பருப்பு 2 மேஜைக்கரண்டி, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய் 2, லவங்கம் 2, புதினா இலை சிறிதளவு, சர்க்கரை 1 மேஜைக்கரண்டி, பால் 2 மேஜைக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஷாஹி புலாவ்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம். இதுக்கு நான் முதல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது ஒரு மெயின் கோர்ஸ் டிஷ். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை ரேசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசஸ்க்கு லவங்கம், இந்த ஸ்டார் அனிஸ்ன்ற ஸ்பைஸ், ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இந்த புலாவ். இது கிட்டத்தட்ட இந்த காஷ்மீரி புலாவ் ஸ்டைலில் செய்கிறேன். இதுக்கு அடுத்தது பூண்டு. புலாவ்னா ஸ்பைசஸ் ஜாஸ்தி இருக்காது, பிரியாணி மாதிரி. இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா. இதில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணுன்னா, நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ரொம்ப பொடியாக நறுக்கணும். ஸ்பைசஸோட இந்த பிரிஞ்சி இலை, பே லீஃப்னுவாங்க, அதையும் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு நல்ல மணம் வருது. இதுக்கு பிறகு நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணுற நேரத்தில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா இலையும் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவரிங்க்கு. ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸாக இருக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற டைம் நான் கொஞ்சம் பாலில் வார்ம் பண்ணி இந்த வார்ம் மில்கில் குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் புதினா வதங்குற டைம் நான் கொஞ்சமாக இப்போ பைனாப்பிள் சீசன் பைனாப்பிளும் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலி பைனாப்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஐட்டம்ஸில் தாய் ஃப்ரைட் ரைஸ் அதிலலாம் பைனாப்பிள் ரைஸுன்னு மலேசியா சிங்கப்பூர்லலாம் சாப்பிடுவாங்க. இதில் நான் கொஞ்சமாக பைனாப்பிள் ஆட் பண்ணுறேன். மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சிட்டிகை சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆரஞ்ச் ஜெஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்ச் ஜெஸ்ட்னா ஆரஞ்சு பழத்தில் அந்த வெளியில் இருக்க ஸ்கின்னை ஸ்லைட்டாக திருவிட்டு அந்த ஒயிட் போர்ஷன் வரக்கூடாது. ஒயிட் வந்ததுன்னா கசக்கும். நான் இந்த ஆரஞ்ச் ஜெஸ்ட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். யூஸ்வலி இந்த ஆரஞ்ச் ஜெஸ்ட்டை கேக்கில் டெசர்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. நான் இந்த ரைஸில் இதை ஆட் பண்ணுறேன். உப்பை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரைஸ் தான் பாக்கி. ரைஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ். இப்போ ரைஸை நான் கழுவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கழுவின ரைஸை 1 கப் ரைஸ்னால் 2 கப் லிக்விட் ஊற்றணும். இப்போ நான் எங்கள் லிக்விடில் வந்து 1 கப் ஆரஞ்ச் ஜூஸ் 1 கப் வாட்டருன்னு யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்ச் ஜூஸ் 1 கப் ஊற்றுறேன். இது ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ். சர்க்கரை ஆட் பண்ணல இந்த ஜூஸில், வெறும் பழத்தை பிழிஞ்சு எடுத்த ஜூஸ் இது. அடுத்தது வாட்டர் 1 கப். நான் ரைஸை கொஞ்சம் ஊற வச்ச தொட்டு வாட்டரை ஜஸ்ட் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் ரைஸ் ஆட் பண்ணோன்னா ஜாஸ்தி கிளறக்கூடாது, லைட்டாக ஜென்டிலாக கிளறணும், இல்லைனா அந்த கிரெயின்ஸ் வந்து உடஞ்சிடும். குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்க பால் மிக்சரை ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளீஸிங் எல்லோ கலராக வந்திருக்கு, ஸ்லைட் மஞ்சள். ஸோ இதை நான் இதில் ஊற்றுறேன். இப்போ இந்த மாதிரி ரைஸ் குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் உப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டுட்டு கண்டிப்பாக இதை ஸ்லோவில் வைக்கணும். ரைஸ் கம்ப்ளீட்டாக அந்த லிக்விட் அப்சார்ப் பண்ணிட்டு நான் ஃப்ளேமை அணைச்சிட்டேன். இப்போ வந்து நான் திறந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஒன்றும் நல்லா வெந்திருக்கு. அட் த சேம் டைம் குழையில ரைஸ் கரெக்டாக லிக்விட் நம்ம மெஷர் பண்ணி ஊற்றினோன்னா ரைஸ் குழையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நேர்களே சுவையான ஷாஹி புலாவ் தயார். ஷாஹி புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், வெங்காயம் 1, அன்னாசி பழ துண்டுகள் 2 மேஜைக்கரண்டி, ஆரஞ்ச் ஜூஸ் 1 கப், பிரிஞ்ச் இலை 1, ஆரஞ்சு தோல் 1 தேக்கரண்டி, பூண்டு 3 பல், இஞ்சி நறுக்கியது 1 மேஜைக்கரண்டி, குங்குமப்பூ சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, உலர்ந்த திராட்சை 2 தேக்கரண்டி, முந்திரி பருப்பு 2 மேஜைக்கரண்டி, பாதாம் பருப்பு 2 மேஜைக்கரண்டி, அன்னாசிப்பூ 1, ஏலக்காய் 2, லவங்கம் 2, புதினா இலை சிறிதளவு, சர்க்கரை 1 மேஜைக்கரண்டி, பால் 2 மேஜைக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஷாஹி புலாவ் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கி அதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பிரிஞ்ச் இலையை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் சிறிதளவு உப்பு, புதினா இலைகள் 2ஐயும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய அன்னாசிப்பழ துண்டுகளை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் சிறிதளவு சர்க்கரையை சேர்த்து நன்றாக கலக்கவும்.
நன்றாக கலந்ததும் அதில் ஆரஞ்சு தோலை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் 30 நிமிடம் வரை ஊற வைத்த பாசுமதி அரிசியை சேர்த்து சிறிது நேரம் வரை வதக்கவும். பிறகு அதில் 1 கப் ஆரஞ்சு ஜூஸ், 3/4 கப் தண்ணீர் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் பாலில் கலந்த குங்குமப்பூவை சேர்த்து கலக்கவும். பிறகு அதை மூடி வைத்து நன்றாக வேக வைத்து இறக்கி சூடாக சாப்பிடவும். ஷாஹி புலாவ் தயார்.